நட்பு நல்லொழுக்கம் கொண்டவன் சரித்திரம் படைக்கிறான். தாய் தந்தையர் நல்லொழுக்கம் போதித்தால் சந்ததி சாதனை படைக்கும். எதிர்காலம் அவர்கள் சரித்திரம் பேசும். இதுவரை மனைவியை நேசிக்காதவர்களே, சமீபத்தில் மனைவியை சாக கொடுத்த ஒரு ஏழை கிழவனின் புலம்பல் இது. பெயர்ந்து போன வீட்டை பழுது பார்ப்பதில் சிக்கல், தொழிலில் பணக்கஷ்டம், குழந்தை இல்லை என்கிற உறவுக்காரர்களின் வசவு. இப்படி மலை போல் தடை வந்த போதெல்லாம் பக்கத்தில் வந்து முந்தானையால் முகம் துடைத்து எல்லாம் சரியா போகும் விடுங்க என்று ஒற்றை பீரங்கியால் அத்தனை தடைகளையும் உடைத்தவளே என் கண்ணம்மா. யாராவது உன்னிடத்தில் உங்கள் குழந்தை என்று கேட்டால் நீ ஆண் குழந்தை என்பாய், நான் பெண் குழந்தை என்பேன். நீயும் பொய் சொன்னதில்லை, நானும் பொய் சொன்னதில்லை. எனக்கு நீயும் உனக்கு நானும் குழந்தைகளாகவே இருந்து நீ இருக்கும் போது கொடுத்த உணவெல்லாம் பிடித்த உணவாகவே இருந்தது. கண்ணே, வெளியே சென்று வீடு திரும்பும் போது அது நள்ளிரவா இருந்தாலும் கூட கதவை தட்டும் முன்னாலே திறந்து விடுவாய். நான் உன்னிடம் நீ என்ன பாரதிதாசன் சொன்னதை போல் வெளியே சென்ற கணவன் வீடு திரும்பும் வரை மனைவி கருமரத்தால் செய்த கதவா என்பேன். உள்ளே இருந்த நீ உங்கள் காலடி ஓசையிலே உங்கள் காதலை நான் அறிவேன் என்று கண்ணதாசனாய் பதில் சொன்னார். கண்ணே, பால் கணக்கு எழுத நீ போட்ட கோடுகள் மீது தேய்த்து தேய்த்து சுவரும் தேய்ந்து போனது, என் விரலும் தேய்ந்து போனது. என் பணிகளை செய்ய 1000 பேர் கிடைப்பார்கள், பரிவோடு செய்ய உன்னால் மட்டுமே முடியும். உன்னோடு கோவிலுக்கு செல்வேன், கும்பிடுவதற்காக அல்ல, நீ கூப்பிட்டதற்காக. நெற்றியில் திருநீர் பூச சொல்வாய், எனக்கும் சேர்த்து நீயே பூசிக்கொள் என்பேன். இருந்தாலும் நீ பூசி விடுவாய். இப்போதுதான் புரிகிறது, 1000 பேர் சேர்ந்து ஒரு வீட்டை கட்டலாம், ஒரு நல்ல மனைவியால் தான் ஒரு குடும்பத்தை கட்ட முடியும் என்று. இதனால் வரைக்கும் தெரியவில்லை, நம் வீடு மண் மீது நிற்கவில்லை, என் கண்ணே உன் மீது நின்றிருக்கிறது என்று. மனைவி எனும் ரத்தினத்தை கண்ணாடிக்கல்லாய் மதித்து விட்டேன். அவளது விருப்பங்கள், உறவுகள், கனவுகள் எல்லாவற்றையும் தொலைத்து விட்டு கணவனுக்காகவே வாழும் துறவி அவள். அவள் இறந்த பிறகு நினைவுகளால் திண்டாடுவதை விட இருக்கும் போதே அவள் விரும்பியபடி கொண்டாடுங்கள்.